குரங்கு பொம்மை திரைப்படத்தின் மூலமா மக்கள் மத்தியில் கவனம் பெற்ற நிதின் அவரோட டைரக்ஷன்ல விஜய் சேதுபதியோட 50வது திரைப்படமா சமீபத்தில் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற திரைப்படம் தான் மகாராஜா. கடந்த வாரம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்துக்கு மக்கள் மத்தியில் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. சமீபத்தில் சென்னையில மகாராஜா திரைப்படத்தினுடைய சக்சஸ் மீட் நடந்திருக்கு. அதுல கலந்துக்கிட்டு மேடையில பேசின விஜய் சேதுபதி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, படம் வெளியாவதற்கு முன்பு பிரத்யேக காட்சியில் இந்த படத்தை பார்த்துட்டு பத்திரிகையாளர்கள் பாராட்டு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. மக்களிடையேயும் இந்த திரைப்படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அன்னைக்கு நைட்டு எனக்கு அவ்வளவு இனிமையா இருந்துச்சு. போட்ட பணம் தயாரிப்பாளருக்கு வந்துடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா படத்துக்கு அதை தாண்டி ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. எனது முந்தைய திரைப்படங்கள் சரியா ஓடல, விஜய் சேதுபதிக்கு பேனர் வச்சா கூட்டமா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல ஒருத்தர் சொன்னதா என்னுடைய நண்பர் என்கிட்ட சொன்னாரு. என்னுடைய கடந்த சில திரைப்படங்கள் சரியா ஓடாததுனால இப்படி பல பேச்சுகள் என்ன சுத்திட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் பதிலா இந்த திரைப்படம் அமைஞ்சதுல மகிழ்ச்சி. என் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் எடுக்கல. அப்படி எடுத்திருந்தா அது சரியா வந்திருக்காது. அதுவாகவே சரியா அமைஞ்சிருச்சு. இந்த திரைப்படம் என்னுடைய 50வது திரைப்படமா அமைஞ்சதுல ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி. இந்த படத்துக்கு ஆதரவு தந்து என் மேல நம்பிக்கை வச்ச அனைவருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லி அந்த மேடையில விஜய் சேதுபதி பேசியிருக்காரு.